பொண்டாட்டியா? ஆமா. பார்த்து ரெட்ட பேசுடா. தம்பி பயின்ற கல்லூரியில் உடைய தம்பி தான் முதல் மாணவன். அயலாறு சென்று பத்திரம் முடித்துக் கொண்டது என்ன? அதுவத்த காரணம் என்னவோ? தம்பி நாட்டுக்கு நாட்டாட்டா மன்னர் தாய் தந்தை நாட்டு பிறப்பை என்னிடத்தில் ஒப்படைத்து விட்டு காசி யாத்திரை சென்று விட்டார்கள். சத்தியவரை நாட்டுக்கு வேணாம் முடிச்சுட்டு கொண்டீங்களா? ஆமாண்டா. என்றோ நிறைவேறிக்கு இருந்தாலும் அந்த கண்முல்லா காட்சியை நேரில் பார்க்க முடியல மன வேதனோடு இருக்குடா. போன் பண்ணலாம்னு பாத்துங்க. சிங்காடி உனக்கு இல்லாதான் இப்ப ஜியோ போட்டுக்கிறேன். சரிங்களா? சின்னவதான் வரந்து துள்ளி குத்து விளையாடிக்கிறது. அழகான சிலை இருக்கிறது. இந்த தங்கை சிலை எங்கிருந்து கொண்டு வந்தீங்களா? எனக்கு தெரிஞ்சப்பா இந்த சிலையை யாரும் கொண்டாடல என்று இல்லாம இது தங்க நான் தான் 1050 ரூபாய் கட்டி எடுத்தாங்க. ஐயோ இந்த சிலையில அதிக ஓட்டக்குதான். அது எப்படி உங்களுக்கு தெரியும்? சிலைன்னு இருந்தா ஓட்ட இல்லாமையா இருக்கும். அப்படி என்றால் இந்த சிலையை நீ முழுசா பார்த்திருக்கிற? இல்ல சாமி, எங்க பார்க்க போற? பணம் கட்டணும்னாவோ நான் தான். யார் யாரோ பணத்தை பார்த்து 10 ரூபாய் கொடுத்தவனும் தம்பி வந்துக்கிறாங்க. தம்பி எனக்கு திருமணம் நடந்து முடிந்து விட்டது. உனது அண்ணியடா, உனது அண்ணி. ஆமாண்டா. நீங்க மன்னனாக காட்சி தான் கூட திருமண காட்சி பார்க்கணும்னு ஆசைப்பட்டேன். எனக்கு அண்ணியாக கிடைக்க போன ஜென்மத்தில் எவ்வளவுதான் சொல்ல மாட்டேன். மூணாவது பேர் போட்டா சோகன் பேர் சொல்லுப்பா. ஆட்டோ சோகன் சொல்லு. ஆட்டோ சோகன் இவரோட அழகு தேவதை எனக்கு அண்ணியாக கிடைக்க போன ஜென்மத்தில் புண்ணியமளவா என்ன கூட பிடித்தாம நானும் வந்து பார்க்கிறேன். எதையோ எங்கேயோ பலமா ஏமாந்துருக்கீங்க. சரிங்களா? உங்களை பார்த்து விட்டேன், அண்ணியை பார்த்து விட்டேன். நம்முடைய ஒரே தங்கை தங்கை போறதுக்கு நான் என்னதான் ராயல் அக்கான் மாத்திரம் ஐயோ இந்த கம்பெனில நான் நினைக்க மாட்டேன். இது யாரு பெத்த பிள்ளையோ வரவங்க போறானா தலைமையில சத்தியம் அடையுது. இந்த ஊரை ஆட்டாட்டு வீட்டு போட்டு உயிராட்டுமா செத்து விடுமான்னு தெரியல. நான் செத்துறேன் ராஜா. 50,000 வந்து நீங்களே பக்கத்து எடுத்து போங்கடா. வாங்கின போறீங்களே ஐயன் உன தாண்டிங்க. தம்பி அனுபவி தவறு செய்து விட்டால் அவளை நாட்டை விட்டு ஓடிவிட்டால் இனிமேல் எனக்கு என்னடா கவலை? இப்போது நான் எங்கு தெரியுமா செல்ல வேண்டும்? நாடகம் செல்ல வேண்டும்.
வேண்டும். குடிமக்கள் முறையை சேர்த்து வைக்க வேண்டும். சென்று வருத்தமா படப்படையில முடிச்சிட்டீங்களா? இங்க பாரு மைத்துனரே, அங்க ஹோட்டல் சாப்பாடை சாப்பிட்டு சாப்பிட்டு நாக்கெல்லாம் செத்து போயிருக்கோம். அதான் நான் அன்னைக்கு கடத்தல விதவிதமா செஞ்சு வரவா. ஐயோ பாசத்தை பாரு. பெற்றெடுத்த தாயை சின்ன சின்ன பார்த்திருக்கீங்க. ஆனா அண்ணி யாரு? பெற்றெடுத்த தாய்க்கு சம்பந்தம். அம்மா அம்மா அச்சோ யாரு? பெற்றெடுத்த பிள்ளையாக பாதிக்கணும். தட்டாது. ஐயோ தங்கலையா? சாப்பிட்டியா? இல்லையா? நல்லா இருந்துச்சா ரசம்? பயிர் நல்லிச்சா? வயிறார சாப்பிட்டேன். சாப்பிட்டியா? சாப்பாடு தூக்கம் வந்து படுறேன். படு ராஜா. பாடு செல்லாம் பாடு. யாரு? பெற்றெடுத்த தாய் சமம். எப்ப சாப்பிட்டியா? நல்லா இருந்துச்சா? சரி, உன ஒரு 3 கேள்வி கேட்க போறேன். அதெல்லாம் கூட படிச்சியா? அறிவு படிச்சியா? பாஸ் தானே? ஒரு 3 கேள்வி கேட்பேன். அந்த 3 கேள்வி நீ பதில் சொல்ல உனக்கு அப்படியே பிரைஸ் வாங்கிக்கல. பிரைஸ் நீ பார்த்துக்க மாட்டேன். முதல் கேள்வி, காலாண்டு அரையாண்டு முழுவதும் 3 பரீட்சை வைக்கிறேன். 3 பாஸ் ஆயிடும் உண்மையா? சரியா? காலாண்டு பரீட்சை நம்முடைய அரண்மனையில வெள்ளை குதிரை இருக்குல்ல, அந்த வெள்ளை குதிரையில உன் அண்ணன் இருக்கும்போது தினத்தோட சவாரி செய்வாரு. உன் அண்ணன் காலகத்துக்கு போயிட்டாரு. யார் அந்த வெள்ளை ஒரு சவாரி செய்யறது? ஆமா, அது எம்மோ ஐட்டா இருக்குது. எப்படியா இருக்கு அண்ணன் ஏற முடியலையா? ஒரு ஐடியா அடுத்தது ஆரியாடி அப்பா பொறுத்து போய் நம்முடைய அன்புல தங்க தட்டு இருக்குதுல்ல, தங்க தட்டுல ஒன்னு இருக்கும்போது தினத்தோட சாப்பாடு போட்டு வச்சு சாப்பிட்டு வரும். ஒன்னு தான் காணது போயிடுது. அந்த தங்க தட்டுல யார் சாப்பிடுறது? எச்சு தட்டுறது மொத்தமே எழுதுன எப்படி எழுதுவேன்? மெமரி ஒர்க் பண்ணி பார்த்துட்டு சரியா? அதில் பாஸ் ஆனால் தானே குட்டி அன்னி கொடுக்க போகிற ப்ரைஸ் நீ பார்த்துனா அழகி கொடுவேன். பார்த்துனே இன்னும் கொஞ்சம் இந்த கையில் நீ ஆன்சர் சொல்லிட்டு போகிறோம். சரியா? நம்முடைய அரண்மனையில பஞ்சம் இருக்குதுல்ல, அந்த பஞ்சமத்துல உன் அண்ணன் இருக்கும்போது தினத்தோட வந்து படுப்பாரு. அண்ணன் காணுது போயிட்டு அதுல இருந்து யார் படுத்துறியா? வந்து பட்டுதான் சுத்தி வச்சு பேசுறோம்ல, நேரம் நான் அவனை சொல்றேன், டைரக்டா சொல்றேன். சரியா? லவ் பண்றேன். இந்த மாதிரி எனக்கு பிடிக்காது. நாம தேவனை கொண்டு விடுவோம், தண்ணியில மயக்கத்தையே பருவோம், விடுவோம். அது மட்டும் கிடையாது, காதல் கிடக்கு உன்னை
எப்போது முதலாக நான் 1986 நான் பார்க்கணும் அப்பயே மனசுல பறி கொடுத்தேன் அந்த வீட்டாண்டி. அது மட்டும் கிடையாது, கம்மன் ராஜி போல் அதற்காகத்தானே அன்றி ஒரு ஜீவன் பாடியது. நாய் வைத்திர பிரச்சனையா? அம்மா அம்மா யாரு சத்திய நீதி தவறாத ஆட்சி புரிந்த இந்த பொன்னாட்டு வாக்கப்பட்ட காம பேயா இருந்த விஷயத்தை அண்ணன் எடுத்துக்கோ நாட்டை என்ன தப்பு பண்ணேன்? நீ மைத்ர சரி போனிய போன்ற ஓய்காஞ்சி பச்சு கீழே கண்ட பெண்களோட காமலிகளை என்ன செஞ்சேன்னு என் மானத்தை விட்டு கூட நான் சோதனை செஞ்சு பார்த்தேனே. நீ தப்பா நினைக்கலாமா? நான் நல்லவனாக வாழ்கிறேனா? தவறான பாதை செஞ்சு தாய் இருந்தால் கூட என் மீது இந்த அளவுக்கு பாசத்தை காட்டிக்க மாட்டாங்க. அன்னியாக வாக்குப்பட்ட நீங்க மானத்தை இழந்து கூட நீங்க நல்ல விஷயத்தை யாருக்கிட்ட சொல்ல மாட்டேன். ஒரே ஒரு சர்ச்சை மட்டும் செய்வோம். நான் நலமாக வாழ வேண்டும் என்று மானத்தை இழந்து கூட பரிசோதனை செய்தீங்க. இந்த உணவுக்கு உயிர் தந்தால் பெருமை தவிர நீங்க நடந்த விஷயத்தை சொல்ல மாட்டேன். இதுவே
தம்பி இப்படி ஒரு தவறான செயலை செய்வேன் என்று சிந்தித்து பாருங்கள் அண்ணா. நான் நிரபராதி அண்ணா. நான் குற்றமற்றவன் அண்ணா. அவன் கொஞ்சம் வெட்டி முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாக வந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ரோஜாக்கள் மூலிகையில் காணாத இன்பம் அண்ணா நாளுக்கால் மண்டபம் போல் நாங்கள் படும் துன்பம் அண்ணா ரோஜா விழிதழ்களை போல் மாறாத வாசம் அண்ணா முத்துக்கு முத்தாக சொத்துக்கு சொத்தாக அண்ணன் தம்பி பிறந்து வந்தோம் ஒன்றுக்குள் ஒன்றாக அன்பாக வந்து வந்தோம் கண்ணுக்கு கண்ணாக ஐயோ என் மனைவி கண்கள் தண்ணீர் ஆறாக பெருகெடுத்து ஓடுகின்றது. போட்டா என் மனைவி ஐயோ என் தெய்வம் அழுகின்றது. காஞ்சியிலே காணாமல் செல்லுவா என் மனைவி மதுரையிலே மீனாட்சி. ஐயோ சொன்னிய உசாரா இது அம்மா எனக்கு சரி செய்வேன் என்று அனைத்து நாட்டும் உன் பேரை எழுதி வைத்து விட்டேன். நாளை நகரம் அனைத்து நீ நாட்டுக்கு நீதான் மகாராணி. பங்கு கிடையாது. தங்கையா நாட்டு மகாராணி என் தங்கையா வேலைக்கடா போய் பத்திரம் எடுத்து வாப்போ. இப்போ சொல்லிட்டு போனியா கேட்காத பாய்ங்க ஐயோ என்னாச்சு போட்ட பாய்ங்க என்ன பண்ணிட்டோட என்ன செஞ்சேன்? ஏய் கட்டடா போட்டா போய் பட்டி சொல்லிட்டு சொல்லிட்டு நான் ஊர்ல எட்டு மாதிரி சோத்த போடலான்னு போட்டான். இந்த விதமா சோத்த போட்டு வைக்கிறேன். கூப்பிட்டியா உனக்கு படி தெரியுமா? உன்னை கேட்டா
நான் சொல்றேன் நான் படிச்சுக்கிட்டேன் மெடிக்கல் டிபார்ட்மெண்ட் முடிச்சுக்கிறேன் MBBS MD முடிச்சுக்கிறேன் சொல்லுதானே சொன்ன பாரு இது எவ்வளவு கேட்டா 750 ரூபாய் இது எப்படி எனக்கு ஜிபே உன்னை கேக்குறா நான் என்ன சொன்னேன் 750 ரூபாய் எப்படி அவன் உன்னை கேக்குறா குட்டி பையா சின்னடா இது 750 ரூபாய் அனுப்புறேன் எந்த நம்பர் இருக்குன்னா ஒரு வாரமா 750 ரூபாய் தனியா போயிடுது. நான் சொன்னேன் அனி நான் படிச்சுக்கிறேன்னு சொன்னேன் அர்ஜென்ட்டுக்கு வீடு போச்சு வீடு போச்சு கூட்டிட்டு போயிடுச்சு நான் யார் நம்பர் கடை யார் நம்பர் காமிச்சுக்கிறேன் சரி யாரு அவன் விக்கிமா யாரு காமிச்சுக்கிறேன் என் நம்பருக்கு 750 அனுப்பிச்சுக்கிறேன் அது கூட பரவாயில்ல வேற என்ன எங்க அண்ணன் எதுக்கு அண்ணன் ராத்திரி வந்து நான் பகல வரேன் சின்ன பையனா சேர்த்தா சொல்லி குட்டி பையன் உனக்கு வயசு பார்த்தாது நீ சொல்லி கிடக்குற நீ நான் யாரு உனக்கு பெத்த புள்ளியா தெய்வமே மகனா எனக்கு 750 ரூபாய் அதுக்கு நான் என்ன சொன்னேன் தட்டு பட்ஜெட் நான் வைக்கிறேன் சாப்பிட்றேன்னு திருப்பி ஒரு சாப்பாடு போட்டு வராம குழந்தை வயசு போலாரு சின்ன பையன் அது ஒரு பெருசா நினைக்கல தட்டி புடிக்கல திருப்பி ஒரு பெட்டு மால் போடுறான் அவன் என்ன ஆச்சு இருக்குதுன்றான் அப்புறம் லைட் அப்பட்டு வந்தாங்கன்னா கண்ணு கூசுதா நீ பண்ணனே நான் பண்ணேன் நான் பெட்டேன் எல்லாம் பண்ணானே பையன் சின்ன பையன் நினைச்சு எல்லாத்தையும் வந்து லைட் அப்பட்டு ஓடியாங்க திருப்பி பாவம் உள்ள பூந்து ஜாய் என்ன இருக்குப்பா ஒண்ணுமே கிடையாது துண்டு பிடி துண்டு இல்ல மதியம் உப்பு இல்லை சத்து இல்லாத கூட நான் குடம் பண்ணுவேன் சொத்துல நான் இருக்க மாட்டேன்ப்பா மதியமே ஜிபி அட்டன் ஆயிடுச்சு 2700 அப்படி என்றால் உனக்கு அண்ணன் இல்லையா டால் எப்படி நான் அழகாக சாட்சி பண்ணியா வாழ்வது பெண்ணாளி அவனி தவது பெண்ணாளி தெற்கு மதுரையின் கற்பு தொடர்பட்டறிந்தது பெண்ணாளி இந்திர தந்திர 2 பயல்களும் கட்டது பெண்ணாளி இந்தியா தங்க பதக்கம் ஜெயித்ததெல்லாம் பெண்ணாளி இந்து மகள் இந்திரா காந்தி அரசால வந்தாளி உனைத்தான் நம்பித்தான் நாடு நகரம் அனைத்தும் நான் இருந்து விட்டேன். ஒரு நாட்டு மன்னன் என்றால் இப்படிதான் ஆட்சி செய்ய வேண்டும். கேவலம் மதுவுக்கு மாதுவுக்கு அடிமையாகி என் வாழ்க்கையே போயிருக்கு. ஆட்சி நம்பலாம், காட்சி நம்பலாம், காலகால விஷயத்தை நம்பலாம். ஆனால் கேள்வி படைத்த பெண்களை நம்பாதீர்கள் என்று சொன்னார்கள். அவளை கூட்டி கொடுத்தா நாட்டை
எப்படியா? லொகேஷன் வாங்கி அனுப்பக்கூடாது. 5:30 மணி ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம்? நம்ம கிட்ட வராது இருக்கும். வந்துட்டு இன்னும் கொஞ்ச நேரம். அழிச்சு விட்டேன் நானே. அவன் கண்ணு காய் மனது அந்த பொலியாது மூச்சியா நம்ம கஷ்டப்படுறது அவன் நீதி வச்சுட்டா இந்த முந்தாணி வெட்டிக்கு மெருகு போட்டு போட்டிருக்கானே. ஐயோ இந்த படிவுல இருக்கிற நூலை என்னால எண்ணலாம். நீ பார்த்த ஆளை எண்ண முடியாது. அவன் உயிரோடு இருக்க வர ஆட்ட நீ ஆள முடியாது. பண்ண முடியாது. ஓட்டை தாக்க. பின்னாடி போட்டு வந்தவனா முன்னாடி போய் தூங்க போறாங்க. ஆரம்பத்துல வந்த முன்னமா எனக்கு பிள்ளை வராது. எல்லாரையும் சாவடிச்சுக்கலாம். முடிச்சாச்சு. யாருக்காக காதல் ஓவியம் கலந்த மாளிகை யாருக்காக எழுதுங்கள் இவள் கல்லறை. இவள் ஒரு செவிலியா மேடம். பாடுங்கள் என் கல்லறை. நான் ஒரு டாபுர் மாமா. முள்ளின் மீது ஏன் விழுந்தது உறவைத்தானே நான் நினைத்தது அதில் பிரிவு வந்து ஏன் அழைத்தது இனிமேல் இந்த கரண்ட் ஆபீஸ் யாருக்கு எனக்காக புரியவில்லை. இந்த வண்டியை நான் ஓட்டணும். ஐயோ இது வேற சீசாய் போச்சா. இந்த நேரத்தில் ஐயோ 1050 ரூபாய் கட்டிட்டு போறாங்க. உலக நமக்கினி ஆனந்த கோலம் உருவயந்தது உருவயந்தது சரியா போச்சு. நீ யாரு? நாட்டுக்கு மகா 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 நானே ராஜா. அடிமானே பிடி ராணி மகா ராணி எனக்கு டாபர் மாமா வேலையா கூட்ட தோட உயிரோடு இருக்கக்கூடாது. அம்மாளே பணத்துக்காக ஒருத்தவனும் பாசத்துக்காக ஒருத்தவனும் கூட படுக்கிறதுக்கு ஒருத்தவனை பார்க்கறேன். தோட உயிர் 750 ரூபா அனுப்புறாங்க. போன ஒருத்தர் இருக்கு. நாட்டு மக்களே நான் என்ன ஓடிச்சாரியா
மனசாட்சி இல்லாத மண்ணில் உட்காந்து பாக்குற மக்களே யார் போட்டு வா. யார் போட்டு அந்த வாரத்துல டைல்ஸ் போட்டு வைக்க சொல்றேன் போ. ஏம்மா, நான் செஞ்ச தப்புக்களை தண்டனை போச்சிட்டேன். என்ன போல தவிர நீங்க யாருமே செய்யாதீங்க, சரியா? நான் செஞ்சு என் ராஜா பையன் ஐது கண்ணில் இருக்கிற தண்ணி 10 ரூபாய் கொடுத்த பொருளை பாருங்க. அவ்வளோ ஐது சோப்பு இருக்கிற தண்ணி அடிச்சுட்டு போச்சா? 1000 நான் செத்துல நீங்க யாருமா பாவி தந்துட்டு தான் போவாடா. பாத்தியா அம்மன் சீரியல் அதுக்கு மேல பாத்தியா போட சுத்துது. பின்னாடி பார்த்த ஜீருக்கு பல்பு பொறுப்பு கொடுக்கணும்னு ஒருத்து கொடுக்கணும்னு ஓடியாரு. அதுக்கு பின்னாடி பார்த்த ஒரு மரம் ஒன்று இருக்குதா, அதுக்கு உச்சியில பார்த்த ஒன்று ஒரு தொட்டி இருக்குதா, அதுக்கு மேல பாரு உச்சிக்கு மேல இப்பதான் வானம் எழுந்து போய் சாஞ்சி வச்சு ஆனால் போப்பாலும் எழுந்து